ஏங்குதே என்னகந்தான் துயர் தாங்குதில்லை மோகந்தான் நீண்ட குருசெடுத்து எருசலேம் தாண்டி மலை அடுத்து ஈண்டல் பின்னே தொடுத்து அவரின் மேல் வேண்டும் வசை தொடுத்து ஆண்டவர் கை காலில் பூண்டிடும் மாணியால் மாண்டதினால் நரர் மீண்டதென்றாலுமே ஏங்குதே என்னந்தான் துயர் தாங்குவதில்லை மோகந்தான் ஏங்குதே என்னந்தான் துயர் தாங்குவதில்லை மோகந்தான். கர்த்தர் கல்வாரியில் பட்ட பாடுகளை நினைச்சு பார்த்து, எனக்காக தான் நீங்க அடிக்கப்பட்டீங்க, எனக்காக தான் நீங்க அடிக்கப்பட்டீங்க. என் கை செய்த பாவத்தை இந்த கரங்களிலே ஏற்றுக்கொண்டே ஆணியில் கடாப்பட்டே நீ தொடர்ந்து வந்த சாபங்களை, இந்த சாபங்கள் என்னை மேற்கொள்ளாதபடி சிரசிலே முள்முடி ஏற்றுக்கொண்டீங்க. 6 நாள் அடிக்கப்பட்டீங்க, ஆணியில் கடாப்பட்டே, விழாவிலே குத்தப்பட்டு, கன்னத்திலே அடிக்கப்பட்டு. இந்த பாடுகளை நினைச்சு பார்க்கிறேன், பாதங்களை நான் பற்றிக் கொள்கிறேன். நம்முடைய பிள்ளையா ஜீவிக்கும்படியா, உமக்கு பிரியமாய் நடக்க முடியும், என் வாழ்க்கையை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறேன். இந்த வேளையில் என்னோட பேசுங்க, நான் கேட்பேன். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஒரு சில புதிய முகங்களை நான் காண்கிறேன். அநேக வாலிப பிள்ளைகளை காண்கிறேன். அது என்னுடைய மனதை உற்சாகப்படுத்தினது. என்றால் இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த செய்தி வாலிபர்கள் மத்தியிலே அது கடந்து போனால் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைத்தேன். அநேக வாலிப பிள்ளைகளை கற்றுக் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5 வாசிக்கிறேன். 5ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நான்கிலிருந்து வாசிக்கிறேன். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் 7வது வசனத்தை வைத்துதான் நான் பேச விரும்புகிறேன். உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுவதெல்லாம் தீமோத்தேயுக்கு பவுலடியார் சொல்லுகிறார். தீமோத்தேயுக்குள்ளே அந்த மாயமற்ற விசுவாசம் இருந்துச்சான். என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லேவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கைகளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். கர்த்தர் என்னுடைய உள்ளத்திலே கொடுத்த அந்த விசுவாசம் என்னுடைய பாட்டியிடத்திலிருந்து தாய்க்கு வந்து அந்த தாயிடத்திலிருந்து எனக்கு வந்திருக்கிறது. தீமோத்தேயுக்கு அப்படி வந்துச்சுன்னு பவுலடியார் எழுதுகிறார். உனக்குள்ள இருக்கிற அந்த மாயமற்ற விசுவாசம் உன்னுடைய பாட்டிமாட்ட இருந்துச்சு. அந்த பாட்டிமா அந்த விசுவாசத்தை உங்களுடைய அம்மாவுக்கு கொடுத்தாங்க.
அந்த அம்மா உனக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த நாளில் நான் அதை நினைத்து பார்க்கிறேன். நான் இன்றைக்கு நிற்பது ஒருவேளை கர்த்தருடைய கிருபைதான், நான் அதை மறுக்கவே மாட்டேன். ஆனால் எங்களுடைய மூதாய், என்னுடைய பாட்டி, என்னுடைய தாய், அவர்களை நினைத்து பார்க்க சொல்றேன். அவங்களிடத்துல காணப்பட்ட அந்த விசுவாசம், அதுல ஒரு பங்காவது என்னிடத்துல இருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் அவர்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். 6வது வசனம் இப்படி சொல்கிறது, இதன் நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விட வேண்டும் என்று நினைப்பூட்டுகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். நல்ல கவனிங்க பிரியமான, ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கலையா? இன்றைக்கு நம்முடைய மனதிலே ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. The fear of our future, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம், அல்லது நாம் தவறி விடுவோமோ என்று சொல்லி a fear of failure in our life, நம்முடைய வாழ்க்கையில ஒரு தோல்வி ஏற்பட்டு விடுமோ என்று ஒரு பயம். ஒரு சிலரை குறித்து நமக்கு உள்ளே பயம் இருக்கும். நான் எப்பொழுதும் இந்த 41 வருஷம் ஆபீஸ்ல வேலை செஞ்சேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆபீஸுக்கு போகும்பொழுது ஒரு மனிதனை குறித்து பயந்து கொண்டே தான் போவேன். அவன் என்ன பேச போறான், என்ன சேர்மன்ட்ட வர்த்தி வைக்க போறான், ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும், ஒரு கலக்கம் இருந்து கொண்டே இருக்கும். சிலருடைய வாழ்க்கையில இந்த பயம்ன்றது இட்ஸ் a function of your spirit, அதாவது நம்முடைய ஆவிதான், it expresses your fear. ஆனால் அந்த ஆவியை வந்து அந்த பயத்தையோ அல்லது நன்மையையோ உணர வைக்கிறது உன்னுடைய மனது. So it may send a right signal to your spirit, or it may send a wrong signal to your spirit. So mind plays a very important role. It controls your spirit. உன்னுடைய மனதில நீ உன்னுடைய மனதில, உள்ளத்தில, உன்னுடைய மூளையில ஒன்றை குறித்து நீ கவலைப்படுவேன். வெகு இருட்டோடு மகதலேனா மரியாள் புறப்பட்டு வருகிறாள். வெள்ளிக்கிழமைதான் அவரை சிலுவையில் அடிச்சிட்டு கல்லறையில வச்சு ஒரு பெரிய பாறாங்கல்ல மூடி வச்சதை இவ பார்த்திருக்கிறான். அந்த கல்ல மூடினது அநேக ஆண்கள் சேர்ந்து அதை தள்ளி அதை மூடி வைத்திருக்கிறாங்க. இப்போ அவள் அதை சுகந்த வர்க்கமிடும்படி, அந்த நாட்களிலே சுகந்த வர்க்கமிடும்படினா என்னன்னா, அந்த கல்லறையை திறந்து உள்ளே இருக்கிற அந்த பிரேதத்திற்கு சுகந்த வர்க்கமிடுகிறது தான் அந்த காலத்து பழக்கம். இப்பொழுது எல்லாரும் கல்லறையை மூடி அதுல எல்லாம் சீல் பண்ணி வச்சிடுறாங்க. அப்படி அல்ல. அவள் புறப்பட்ட ஆண்டவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி வரும் பொழுது அவருடைய மனது சொல்லுகிறது, வெள்ளிக்கிழமை நாம பார்த்தோமே அந்த பெரிய கல்லை எத்தனையோ ஆட்கள் வந்து அதை புரட்டியில வச்சாங்க. இன்னைக்கு 3 பெண்களா நம்ம போய்கொண்டிருக்கிறோமே, அந்த கல்லை நமக்கு யார் புரட்டி கலங்குகிறாள். an anxiety. இது பயம்னு சொல்ல மாட்டேன். probably it is another a function of your fear, a lighter version of your fear, an anxiety. அவளுக்கு ஒரு பெரிய ஒரு கவலை, யார் எனக்காக இந்த கல்லை புரட்டி தள்ளுவார்கள். எனக்கு அன்புக்குரியவர்களே, இது நல்லா கவனிச்சு பார்க்கணும். இந்த
இந்த பயம்ன்றது நம்முடைய உள்ளத்துல ஏற்படுகிற அந்த அந்த மனது அதை சில காரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறது. சுமலா கேட்டீங்கன்னா இந்த கம்பெனி பெற்றா இல்லைன்னா இன்னொரு கம்பெனி பெற்றா, அது மனதுதான் ஆராய்ந்து பார்க்கும் இல்லையா? யுவர் இன்டெலிஜென்ஸ், யுவர் இன்டெலெக்ட். யூ கோ த்ரூ தி வெப்சைட் and know about the company's profile. அதை வைத்துக்கிட்டு நம்ம சில காரியங்களை திட்டம். சோ இந்த ஆவி அது செயல்படுவதற்கு, அது உணர்வதற்கு முக்கியமாக உன்னுடைய மனதுதான் செயல்படுகிறது. அந்த மனது இட் சென்ஸ் a signal to your spirit. அது கலங்குது, அது பயப்படுது, சந்தேகப்படுது. இது எல்லாமே இட்ஸ் a function of fear. சந்தேகம் பயத்தை கொடுக்கும். நம்முடைய கலங்கும் குழப்பம் நமக்கு ஒரு பயத்தை கொடுக்கும். We are not able to decide what we should do. Your mind என்ன பண்ணுது? எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி சொல்லுது. ஆனா அதுல இருந்து எதை செய்யணும்னு உன்னால என்ன பண்ண முடியல? குழம்பி போற, குழப்பம் வந்து. ஆகையினாலே you have a feeling of uncertainty. ஒரு பயம், ஒரு குழப்பம். எனக்கு அன்புக்குரியவங்களே, நீங்க வேதத்தை திறந்து வாசித்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல அந்த சாராளை குறித்து ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். அவளுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்ல, கற்பம் செத்து போச்சு, ஸ்திரீகளுக்குரிய வழிபாடெல்லாம் நின்னு போச்சு. அப்ப குழந்தை பிறக்குன்ற ஒரு நம்பிக்கை இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தர் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அவளுடைய மனநிலைமை என்ன? இனிமேல் எனக்கு என்ன பண்ணாது? So the mind has already made a decision that it cannot happen. இந்த வயதில எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ? அப்போ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணல, ஆனால் அவள் உள்ளத்திலே நகைத்தாள் என்று வேதம் சொல்கிறது. She did not reveal it. ஆனா அவள் உள்ளத்துல அவள் அதை கண்டு நகைக்கிறாள். அவள் உள்ளத்திலே நகைக்கிறதை என் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் உன் உள்ளத்தை அறிகிறவர், உன்னுடைய ஆவியை நிறுத்து பார்க்கிறவர் தான். ஆனால் உன் மனது, உன்னுடைய உள்ளம் என்ன செய்தியை உன்னுடைய ஆவிக்கு கொடுக்கிறதோ அதற்கு அப்புறம் அவர் அறிகிறது இல்ல, அது உன் உள்ளத்தையே அவர் அறிந்துகிறார். உள்ளத்தில் இந்த நினைவுகளின் தோற்றத்தையே அவர் அறிந்திருக்கிறார் என்று வேதம் திட்டமாக சொல்லுகிறது. ஆகையினால் பிஃபோர் யூ மேக் a decision, இவருடைய சிரிப்பு அல்லது நகைப்பு அது வெளியரங்கமாய் வெளிப்படுவதற்கு முன்பாக அவளுடைய உள்ளம் நகைக்கிறது. வேதம் எடுத்து வாசிப்பார். அவருடைய உள்ளம், the inner, அது நகைக்கிறது. ஆண்டவர் ஏன் நகைத்தாய் என்று கேட்கிறது. அந்த உண்மையை கண்டுபிடிச்ச உடனே அவள் பயப்படுகிறாள். பாருங்க, இது ஒரு பயம். அங்கு அந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் பயப்படுற. இந்த பயத்துக்கு என்ன காரணம்? ஒரு அவநம்பிக்கை, ஒரு சந்தேகம், தன்னை குறித்த ஒரு தாழ்வு மனப்பான்மை. நல்லா கவனிங்க, எனக்கு இது ஒண்ணும் நடக்காது, எனக்கு ஒண்ணும் இந்த பெரிய காரியத்தை யாரும் எனக்கு செய்ய முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. அதாவது மனுஷனுடைய ஆவி என்று சொல்லும் பொழுது நான் அந்த ஆவியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிற மனதை குறித்து பேசுகிறேன். கொஞ்சம் லிட்டில் யூ ப்ளீஸ் கான்ஸ்டன்ட்லி லிசன் டு மீ. நீங்க எங்கேயாவது விட்டுட்டீங்கன்னா நீங்க அந்த லிங்க மறந்துடுவீங்க. நம்முடைய ஆவி கர்த்தருடைய தீபம் என்று வேதம் சொல்லுகிறது.
அந்த கர்த்தருடைய தீவுன்றது இந்த ஆவி என்ன பண்ணுமா, என்னுடைய உள்ளத்தை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் என்று வேதம் சொல்லு. எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த உள்ளத்தில் இந்த மனது, உள்ளன்றது ஒரு மனது, the mind, the brain, the intellectual என்றால் ஆதாம் ஏவாள் இருந்த அந்த நாட்களிலே அவள் ஒரு பாவம் செய்த பொழுது நன்மை தீமை இன்னதென்று அறிகிற அறிவை பெற்றுக்கொண்டாள். அதுவரைக்கும் எது நன்மை எது தீமைன்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் செய்யக்கூடாது என்று சொன்னதை செய்த பொழுது நன்மை தீமை இன்னதென்று அவளால் அறிந்து கொள்ள முடியும். ஆகையினாலே உன்னுடைய ஆவி, உன்னுடைய மனது ஆராய்ந்து பார்த்து நன்மை இன்னதென்றும் தீமை இன்னதென்றும் உன்னாலே என்ன பண்ண முடியும், அறிந்து கொள்ள முடியும். ஆனால் உன்னுடைய உள்ளமோ அல்லது உன்னுடைய ஆவியோ உன்னை நன்மை செய்ய உன்னால முடியாது. நல்லா கவனிக்கணும். இதைத்தான் பவுலடியார் சொல்லுகிறார். நான் விரும்புகிறதை செய்கிறதில்லை, நான் வெறுக்கிறதையே நான் செய்கிறேன். அப்ப எனக்கு நல்லா தெரியுது, இதுதான் நன்மைன்னு தெரியுது. அந்த நன்மையை என்ன பண்ண முடியல, என்னால செய்ய முடியல. என்னுடைய உள்ள அது நன்மைன்னு சொல்லுது, ஆனால் என் ஆவி அதை அனுமதிக்க மாட்டேங்குது. நான் தீமையே செய்து விடுகிறேன். இது ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமை. ஆகையினாலே இந்த நிர்பந்தமான ஒரு நிலைமையில் தான் நம்முடைய உள்ளம் சில காரியத்தை குறித்து கலக்குகிறது. எனக்கு நேரிடாது, இது சந்தேகப்படுகிறாவா, எனக்கு எப்படி நடக்கும், இது எப்படி, அப்ப உள்ளத்துல நகைக்கிறாள். இது ஆண்டவருக்கு தெரிந்தவன்னு அவளுக்கு ஒரு பயம். 32ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 11வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அது வாசிங்க பார்க்கலாம். இங்க ஒரு யாக்கோபு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். 2 பேர் இருக்காங்க, ஏசா யாக்கோபு. ஆனா யாக்கோபை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார், ஏசாவையோ வெறுத்துட்டார்னு வேதம் சொல்லுகிறார். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் தான் அவனுடைய செயல்பாடுகளோ அல்லது அவனுடைய தாயார் மூலமாய் அவன் செய்த செயல்களோ அவனை ஏசாவுக்கு பயப்பட செய்கிறது. அவனுடைய வாழ்க்கையிலே நடந்தது. இன்றைக்கு நாம் பயப்பட அல்லது சில வேளைக்கு சந்தேகப்படுகிறது, அல்லது நாம் கலக்கம் அடைகிறது, அல்லது நாம் குழப்பம் அடைகிறது. ஒருவேளை நம்மாலே அந்த குழப்பம் வந்திருக்கலாம், இல்லது நம்முடைய குடும்பத்தில சூழ்நிலையிலே மற்றவர்களோடு கலந்து வாழுகிற வாழ்க்கையில, மற்றவர்களோடு சேர்ந்து வாழுகிற அந்த வாழ்க்கையில ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கலாம். அந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில அவன் தாய் இன்டர்ஃபியர் பண்ணி சில காரியத்தை, கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், சில காரியங்களை செய்ய வைத்து அவள் லாபான் வீட்டுக்கு ஓடி போறான். அங்கிருந்து திரும்பி வரான். வரும்பொழுது ஏசாவுக்கு விரோதமாய் செய்த இந்த காரியம் தாய் மூலமாய் செய்தது. அவன் அந்த இடத்துல வெளிப்படுத்தல, தாயைக்கு அவன் காட்டி கொடுக்கல. ஆனால் அந்த ஏசாவுக்கு அவன் பயந்திருக்கான். அவன் என்னை கொன்று போடுவானோ என்று நான் பயந்திருக்கிறேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, நல்லா கவனிக்கும். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5-7 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. அங்கு ஒரு ஆண்டவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டவன் என்று தன்னை குறித்து சொல்லுகிறார். 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டவன் என்று தன்னை குறித்து சொல்லுகிறார். அப்படிப்பட்ட மனுஷன் மக்கெதோனியா பட்டணத்தில் அநேக போராட்டங்களும் அநேக பாடுகளும் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5-7 வீட்டுக்கு சென்று வாசம். அந்த பட்டணத்தில் அவனுக்கு மிகுந்த போராட்டத்திற்கு மேல் போராட்டம், பாடுகளுக்கு மேல ஒரு பாடு. நல்ல கவனிய. அப்படிப்பட்ட நேரத்தில் அவனுடைய மனது, அவனுடைய ஆவி கலங்குகிறது. அங்கு போது உள்ள பயங்கள் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டம் வரும்பொழுது, நான் ஒரு குடும்பத்தை அறிந்திருக்கிறேன்.
வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், வெரி ரைச்சியஸ் பீப்புள். மத்தவங்க பிரச்சனைக்கே அவங்க போக மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு they have to go through a phase. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியதா போச்சு, கோர்ட்டுக்கு போக வேண்டியதா போச்சு, போராட்டத்திற்கு மேல் போராட்டம். இது என்ன பண்ணிருக்கோம் அவங்களுக்கு? பவுலுக்கே வந்திருக்கான் பயம். நான் இதுவரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போனதில்லையே, கோர்ட்டுக்கே நான் போனதில்லையே. அப்ப அந்த பவுலடியார் அழகாக சொல்லுகிறார், மக்கதோனியா பட்டணத்தில் எனக்கு அநேக போராட்டங்கள், அநேக நெருக்கங்கள், அநேக பாடுகள். வெளியே போராட்டம், உள்ளே பயம்னு போடல, பயங்கள் ப்ளூரல்ல போட்டிருக்கு. பயங்கள் அது வாசிங்க. எப்படி என்றால், நாங்கள் மக்கதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்துக்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலே உபத்திரவப்பட்டோம். புறமே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. நான் எப்பவுமே ஐ யூஸ் டு கம்ஃபர்ட் மை செல்ஃப். அந்த மனுஷனுக்கு உள்ள பயங்கள் இருந்துச்சு, நம்மளாம் ஏமாத்திரம். மார்க் 14:33 வாசித்து பாருங்க. ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் முகம் குப்புற விழுந்து அவர் போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் வியாகுலப்படவும் திகிலடையவும் செய்தார். மிகவும் திகில்னா என்னது? பயம். அவருக்கும் திகில், அவருக்கும் பயம். எனக்கு அன்புக்குரியவர்களே, நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. இந்த பயம், இந்த சந்தேகம், the fear of future, what அந்த ஏசா என்ன பண்ண போறான், எனக்கு என்ன நடக்க போகுது, சாரால் ஒரு பயம், ஒரு சந்தேகம், ஒரு கிளி இப்படி இருக்கு. மார்க் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் நீங்க வாசித்தீங்கன்னா அங்கு ஒரு குழப்பத்தையும் பார்க்கிறோம். சீஷர்கள் தான், 3 சீஷர்கள் ஆண்டவர் எடுத்துக்கொண்டு மறுரூப மலைக்கு அழைத்துக் கொண்டு போகிறார். அங்கு மறுரூப மலைக்கு அழைத்துக் கொண்டு போய் அவர் மறுரூபப்படுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. மறுரூபப்படும் பொழுது அவருடைய வஸ்திரம் பனியை போல ஒரு வெண் வஸ்திரமாக மாறுகிறது. அங்கு இன்னொன்று சொல்லப்படுகிறது. இந்த 9ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கு எலியாவும் மோசேயும் அவரோடு கூட பேசுகிறதாக காண்கிறார்கள். அப்போ அவங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் உண்டாயிடுச்சு. அங்கு வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பயந்திருந்தபடியினால் தாங்கள் பேசுகிறது இன்னதென்று தெரியாமல் அவர்கள் பேசினார்கள் என்று. அப்படி என்றால் ஒரு சில காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது, நாம் எதிர்பாராத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காண நேரிடும் பொழுது நம்முடைய உள்ளம் குழப்பமாய் விடுகிறது, நாம் குழம்பி போய் விடுகிறோம். I am talking both secular as well as spiritual. நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது நாம் நம்ப முடியாதது ஒன்று நடந்துருச்சுன்னு வைங்களேன். இந்த சீஷர்களுக்கு அவர்கள் காம்ப்ரஹெண்ட் பண்ணாத காரியம் நடந்துச்சு. ஆண்டவர் எப்பொழுதும் ஒரு மாம்சத்தில் இருந்த அந்த ஆண்டவர் தான் அவங்களுக்கு பார்த்திருக்கிறாங்க இதுவரைக்கும். இப்பொழுது அவர் மறுரூபப்படுகிறார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல பனியை போல மாறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பிரகாசம். அவர்கள் வேதத்தில் வாசித்த அந்த எலியா, அந்த மோசே அந்த இடத்துல நிற்கிறதை அவர்கள் காண்கிறார்கள். அவர்களுக்குள்ளே ஒரு குழப்பம், ஒரு பயம் வந்துச்சு. அவர்கள் பயந்தார்கள். தாங்கள் பேசுகிறது இன்னதென்று அறியாதபடிக்கு அவர்கள் பேசுகிறார்கள். எனக்கு அன்புக்குரியவர்கள், இப்படிப்பட்ட நிலைமையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில எப்படியாவது அந்த பயம், அந்த கிளி, அந்த ஆங்ஸைட்டி ஏதாவது ஒரு கோணத்தில் நம்மளை வந்து தாக்குகிறதா இல்லையா? ஆமாவா இல்லையா? 3 பிள்ளைகள். என் மூத்த மகள் 10 வயது இருக்கும். அப்போ
அவளை அழைத்துக் கொண்டு நாங்க ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இங்கிருந்து காஷ்மீருக்கு போறோம். அது 1982. இப்பெல்லாம் காஷ்மீருக்கு எல்லாம் போக முடியாது, ஏதாவது குண்டு வச்சு உடைச்சிருவோம் நம்மள. அந்த நாட்டில் காஷ்மீருக்கு போயிட்டு வந்தோம். A long journey, தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ல. ஐ திங்க் யூ மே ஹேவ் டு டிராவல் 26 hours சம்திங். அதுல போகணும். இப்ப எல்லாம் பிளேன்ல போயிட்டுறாங்க, ஈஸியா போச்சு. ஆனா யூ ஷுட் என்ஜாய் தட் ரயில் டிராவல். அப்போ போவோம். இந்த பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவதற்கு எங்கேயாவது ஒரு இடத்துல நிக்கும் பொழுது என்ன பண்ணுவேன், நான் இறங்கி போய், ஏன்னா இந்த டீ எல்லாம் என்ன பண்ணுவான், ஒரு மட்பாட்டில் கொடுப்பான், சின்ன சின்ன. யூ மே நாட் ஹவ் சீன் இன் யுவர் ஏரோப்ளேன். ஒரு மட்பாட்டில் டீ போட்டு கொடுப்பான். இத்தினோண்டு கப்பு, மட் கப் தான் அதுல டீ. சரி, இந்த பிள்ளைகளுக்கு வாங்குறதுக்கு இறங்குவேன். என் மகா வந்து ஓன்னு அழுவா. ஸ்டேஜ்ல இறங்கிட்டு ட்ரெயின் போயிடுச்சுன்னா ஆங்ஸைட்டி, ஒரு குழப்பம். அவன் மனசு நினைக்குது, அப்பா இறங்கி போனோன்னு ட்ரெயின் போயிடுச்சுன்னா என்ன பண்றது? The mind computes many things and sends a signal to your spirit. ஆவி முறிச்சு போகுது. You have a threshold value. உங்க ஆவிக்கு ஒரு 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 அளவுதான் அதை தாங்கிக் கொள்ள முடியும். என் மனைவிக்கு எவ்வளவு வலியையும் தாங்கிக் கொள்வா, என்னால ஒரு சின்ன வலியை கூட தாங்க முடியாது. My threshold value to bear pain is very less. ஆகையினால my threshold value to become anxious is more. அநேகத்துக்கு நான் அப்படியே ஆங்ஸைட்டி வந்துடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் உண்டு. உனக்கு 2 பசங்க, அதுல ஒரு பையனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு பையனுக்கு இருக்கா இல்லையா? 5 விரல்களும் ஒரே மாதிரியா இருக்கு இல்லை, எல்லாரும் வேலை. ஏன்னா கண்புக்குரியவர்களே, இந்த பயங்கள், இந்த கலக்கங்கள், இந்த குழப்பங்கள், இவைகளெல்லாம் இட் இஸ் நேச்சுரல் ஃபார் எவ்ரி ஒன். அது ஆவிக்குரியவனாய் இருந்தாலும் சரி, ஆவியே இல்லாதவனாய் இருந்தாலும் சரி, அவன் விசுவாசியாய் இருந்தாலும் சரி, அவன் அவிசுவாசியாய் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் உகந்த காரியம். இட்ஸ் காமன் that everyone will be anxious at some point of time or the other. Some people will have a fear. இப்போ வாலிப பெண்களை ரோட்ல விடுறதுக்கு தாய்க்கும் தகப்பனுக்கு என்ன இருக்கு? யாராவது ஆசிட் ஊத்திட்டு போயிடும். என்ன பாக்குறோமே, நம்ம கேள்விப்படுகிறோமே, நியூஸ்ல வாசிக்கிறோமே. அவங்க என்னால நம்மளை என்ன பண்ண வைக்கிறது? நடுங்க வைக்கிறது, நம்மளை பயப்பட வைக்கிறது. இதுதான் உலகம். இந்த உலகத்தில்தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். There lies the beauty of our God. Hallelujah. சொல்லுவோம். Hallelujah. 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 உன்னுடைய மனதுதான் குழம்பும், உன்னுடைய ஆவிதான் முறிந்து போகும். நான் உனக்கு முறிந்து போகாத ஒரு ஆவியை கொடுக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அதான் பரிசுத்த ஆவியானவர். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. மனுஷனுடைய ஆவி முறிந்து போகும், மனுஷனுடைய ஆவி கலங்கும். போராட்டத்திற்கு மேல் போராட்டம் வந்து ஆவியை உடையவனாய் இருந்தால் கூட, பரிசுத்த ஆவியானவரை வைத்திருந்தாலும் கூட, தொடர்ந்து வருகிற போராட்டம் உள்ளத்திலே பயத்தை கொடுத்து விடுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. You rocks your solid faith. பவுலுக்கு இல்லாத ஃபெய்த்தா? சொல்லி பாருங்களேன். அந்த மனுஷனிடத்துல இல்லாத இருந்த நல்ல குணங்கள் நம்மகிட்ட ஏதாவது இருக்கா? அந்த மனுஷனுக்கே ஒரு பயம் வந்துச்சு இல்லையா? என்ன கண்புக்குரியவர்களே, அப்படிப்பட்டவர்களுக்கும் ஒரு பயக்கம், ஒரு கிளி, ஒரு கலக்கம், ஒரு குழப்பம் வரும். ஆனால் ஆண்டவர் பயமுள்ள ஆவியை கூடாமல் பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்கிறார்னு போட்டிருக்கு. அப்ப ஆவி
இருந்தும் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருந்தும் எனக்கு கலக்கம் வருது, பயம் வருது. அதுக்கு தான் அந்த 6ஆம் வசனத்தில் சொல்றாரு, உங்களுடைய ஆவியை நீங்க அனலூட்டி எழுப்புங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் குளிர்ந்து விடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அவரை அனலூட்டி நாம் எழுப்பிக் கொண்டே இருக்கணுமா? ஒருவேளை தொடர்ந்து வந்த போராட்டங்கள் பவுலை குளிர்ந்து போக வைத்திருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? இல்லாட்டி உள்ள பயங்கள் வந்திருக்காது. என் ஆண்டவரையும் இட் வாஸ் ஷேக்கிங். கெத்செமனே தோட்டத்திலே கொல்கத்தா மலைக்கு போவதற்கு முன்பாக அவருடைய உள்ளத்தில் திகில், கலக்கம், பயம், வியாகுலம். எந்த மனுஷனையும் அது என்ன பண்ணிடும்? கலக்கிவிடும். அதற்கு தான் ஆண்டவர் சொன்னார், வாங்க என்னோடு கூட நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுங்க? அனலூட்டும், அனலூட்டி எழுப்பும். ஆவியானவரை அனலூட்டி எழுப்புவோம். எல்லாரும் வாங்க, தோளோடு தோள் நின்று ஜெபிப்போம். ஆண்டவர் கூப்பிடுறார். அவங்க இல்லாத பொழுது அவரே முகம் கூப்புற விழுந்து அவரே ஜெபிச்சார். அல்லேலூயா சொல்லுமா? அவரே தன்னை அனலூட்டி கொண்டார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா சொல்லுமா? அவருடைய பலிபீடத்தில் உள்ள அக்கினி பற்றி எரிந்தது. அல்லேலூயா சொல்லுமா? ஆகையினால் தான் அவர் கொல்கத்தா மலையில அவர் துணிந்து போக முடிந்தது. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. எல்லாருக்கும் உண்டு பயமுள்ள ஆவிதான். ஆனா சொல்றேன் கொடுக்கல. ஆனாலும் என்ன பண்ணுங்க, உங்களுடைய நான் கொடுத்த இந்த ஆவியானவரை நீங்க அனலூட்டி எழுப்பு. அனலூட்டி எழுப்பு. அந்த பரிசுத்த ஆவி ஒன்ஸ் கிவன் இஸ் நாட் எவர் கிவன். அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கணும்? எரிய வைத்துக் கொண்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. போராட்டம் இருக்கும் பொழுது அதை எரிய விட முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? பிரச்சனை வரும் பொழுது, வியாதி வரும் பொழுது அதை எரிய வைக்க முடியுமா? முடியாது. ஆகையினால் தான் அவர் வந்தார். மக்கோதேனியா பட்டணத்திலிருந்து வர்றாரு. அங்கு தீமோத்தேயு வர்றான். அந்த தீமோத்தேயை பார்த்த உடனே இவருக்கு அனலூட்டி எழுப்பப்படுகிறது. அந்த சபை மக்களை பார்க்கிறாங்க. அந்த சபை மக்களை பார்த்த உடனே அவருக்குள் இருந்து அவிந்து போன ஆவி என்ன பண்ணுது? கொழுந்து விட்டு எரிகிறது. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால் தான் 35 ஆண்டுகளாக இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை இங்கு கூடி வருகிறோம். நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அனலூட்டி எழுப்புவதற்காக. கருந்தட்டி ஆண்டவர், எனக்கு அது அதிகமாய் வேணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? பவுலடியாருக்கு அது வேண்டியதா இருந்துச்சுன்னா எனக்கு வேணும். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த ஆவியானவர் துணை வேண்டும்னா எனக்கு அதிகம் வேணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகையினால் தான் ஓடி வருகிறோம். இங்க நம்மளை அனலூட்டி எழுப்பு. அந்த பயமுள்ள ஆவியை நம்மிடத்திலிருந்து எடுத்து போட. அல்லேலூயா சொல்லுவோமா? நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அங்கு வேதம் சொல்லுகிறது பலம் உள்ள ஆவி. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அனலூட்டி எழுப்ப நம்முடைய பலம் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ரோமர் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பாருங்க. அது பரிசுத்த ஆவியின் பலன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போஸ்தலர் 1:8 வாசித்து பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும்பொழுது நீங்க பலன் அடைகிறீர்கள் என்று போட்டிருக்கு. ஆனா ரோமர் 15:13 வாசித்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவரே பலம் உள்ளவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே. அப்போ அந்த ஆவியானவரை நம்ம பலப்படுத்திக் கொண்டே இருக்கணும். வேதம் சொல்லுது, நீங்க ஆபத்து காலத்துல நீங்க சோர்ந்து போவீங்கன்னா உங்க பலன் அதான் குறுகி போச்சு. பவுலுக்கு எப்படி குறுகி போச்சு? ஆபத்து காலம், போராட்டம், பிரச்சனை. இன்னைக்கு அந்த இரவு முடிஞ்சு காலையில போனா எங்க போனோம்? நானு கொல்கத்தா மலைக்கு போனோம். உங்க சிலுவையில என்ன அடிக்க போறாங்க. எனக்கு அன்புக்குரியவங்களே, நல்ல கவனிங்க. இந்த ஆபத்து காலத்தில் நம்முடைய பலன் அவர் கொடுத்த அந்த அபிஷேகம் தான்.
அவர் கொடுத்த இந்த பலமுள்ள ஆவிதான் அது பலத்தை இழந்து விடுகிறது. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, நாகும் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம், சிதறடிக்கிறவன் உன் முகத்திற்கு முன்பாக வருகிறான். ஆகையினாலே இந்த பிசாசானவன் நம்ம முகத்துக்கு முன்பாக வந்து கொண்டே இருக்கிறானா, அவன் உன் பலனை அற்று போக பண்ணுவானா. அல்லேலூயா சொல்லுமா. ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்பார். அப்படி இந்த சத்துரு அவன் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, இந்த உலகத்தின் பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, நமக்கு இந்த உலகத்தின் வியாதி நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது நாம் பலனற்று போய்விடுவோமாம், பலனற்று போய்விடுவோமாம், பலனற்று போய்விடுவோமா. ஆகையினால் தான் நம்ம பலப்படுத்திக் கொண்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மனசுல வச்சுக்கங்க பிரியமானவர்களே, அபிஷேகம் பெற்றவங்க எப்பொழுதும் பலம் உள்ளவர்களாக இருக்க முடியாது. நாம் பலனற்று போய்விடுவோம். சூழ்நிலைகள் நம்ம போய்கிட்டே இருக்கோம். நம்ம மூஞ்சில ஆசிட் விட்டாங்கன்னா நம்முடைய கான்பிடன்ஸ்ல எங்க போயிடும்? போயிடுமா இல்லையா? போயிடுமா? இந்த பிள்ளைகளை ஆண்டவர் காக்கணும்னா அவங்க அம்மா கர்த்தருக்கு பயந்திருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவருடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் உண்டு. என் பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும்னா நான் என் தெய்வத்துக்கு பயப்படணும். அப்படிதான் என் பிள்ளைகள் தைரியமாய் போக முடியும். அல்லேலூயா சொல்லுமா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என் பிள்ளைகளுக்கு அடைக்கலத்தை கொடுக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா. எனக்கு அன்புக்குரியவர்களே, பிரச்சனைகள் பாடுகள் வரும் பொழுது, தோல்விகள் வரும் பொழுது நாம் பலனற்று போய்விடுவோம். நான் எப்ப அடிக்கடி சொல்லுகிற ஒரு வசனம், ஒரு பகுதி 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 30ஆம் அதிகாரம். அதை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் தாவீது ஒரு டாக்டிக்கல் மிஸ்டேக் ஒன்னு செய்து விடுகிறான். அவன் என்ன பண்றான், அவனை ஒரு பயம் சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுது அந்த சவுல் அவனை கொலை பண்ணுவானோ என்று பிளான் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். அவனை வேட்டையாடி கொண்டே இருக்கிறான். அவனுக்கு பயந்து ஓடிக்கொண்டே இருக்கிறான். அப்படிப்பட்ட நிலைமையில அந்த இதுல அவனுடைய மனது சொல்லுது, அந்த இன்டெலக்சுவல் மைண்ட் என்ன சொல்லுது, நீ எங்க இருந்தாலும் நீ என்ன பண்ணுவ? செத்து போவ. அதனால ஒரு பெலிஸ்தியர் பட்டணத்தில் போய் நீ என்ன பண்ணு அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அவன் இருதயத்தில் யோசிக்கிறான். That gives a signal to him. அவன் பெலிஸ்தியரின் பட்டணமாகிய சிக்லாக்கு பட்டணத்துக்கு ஓடி போய் ஒளிஞ்சு கொள்றான். அந்த சிக்லாக்கு பட்டணம் தீக்கிரையாக்கப்படுகிறது. அப்பொழுது அவனுடைய மனைவிகள் 30ஆம் அதிகாரம் 6 வசனம், மனைவிகள் பிள்ளைகள் எல்லாரையும் சிறைப்படுத்தி போயிட்டாங்க. தாவீது மிகவும் நெருக்கப்படுகிறான். பவுல் சொன்னதுதான், நான் மிகவும் நெருக்கப்படுகிறேன். எப்பக்கத்தில் நான் நெருக்கப்படுகிறேன். எனக்கு புறம்பே போராட்டம், உள்ளே பயங்கள். ஏன்னா அவனோடு கூட இருந்த நண்பர்கள் அவனை என்ன பண்றாங்க? கல்லெறிந்து கொல்லணும்னு சொல்றாங்க. எந்த நேரம் தான் மேல வந்து கல் உழுமோ தெரியாது. எப்ப அவங்க எரிகிற கல் நம்ம மேல வந்து உழுமோ தெரியாது. The Achilles heel is hanging over your head. எப்போ அந்த பட்டயம் கீழே உழுமோ தெரியாது. You do not know when the axe will fall. எப்போ அந்த கல்லு நம்ம மேல உழுமோ தெரியாது. இப்படிப்பட்ட நிலைமையில அவன் நெருக்கப்படுகிற நிலைமையில அவன் கர்த்தருடைய பாதத்தில் வந்து தன்னை திடப்படுத்திக் கொள்கிறான். அனலூட்டி எழுப்புகிறான். அல்லேலூயா சொல்லுவோமா. அனலூட்டி எழுப்புகிறான். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு நான் கொடுத்த ஆவியின் வரங்களை நீ அனலூட்டி எழுப்பு. அந்த வரங்கள் என்ன? The discerning of the spirits. நான் என்ன செய்யணும்னு கேட்கிறான் ஆண்டவர்ட்ட. அது வரைக்கும் அவன் இருதயம், அவன் மனசு சொன்னதை கேட்டான். இப்பொழுது ஆண்டவர்ட்ட கேட்கிறான், ஆண்டவரே நான் அந்த தண்டை பின்பற்றி போகட்டுமா? அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்பார். அங்கு வேதம் அழகாக ஒரு சம்பவத்தை சொல்லுகிறது. ஆண்டவர்ட்ட அவன் கேட்கிறான். உண்மைதான், அவன் தன்னுடைய மனதின் யோசனையின்படி
அவன் கேட்கல, ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே நான் யூதாவின் பட்டணத்துக்கு ஏதாவது ஒரு பட்டணத்துக்கு போகட்டுமான்னு கேட்கிறான். எனக்கு ரொம்ப ஜாகிரபி தெரியாது. என் வைஃபுக்கு நிறைய ஜாகிரபியோட பைபிள் வச்சு படிப்பா. யூதால எத்தனை பட்டணம் இருந்துச்சோ, ஃபேமஸ் பட்டணம்லாம் இப்ப ஞாபகம் வச்சிருப்பா. எனக்கு ஞாபகம் இருக்கு. தாவீதுக்கு அநேக பட்டணங்கள் தெரிஞ்சிருக்கும். ஏதாவது ஒரு பட்டணத்துல நான் போகட்டுமான்னு கேட்டான். ஆண்டவர் போ என்று சொல்றாரு. அவன் பாருங்களேன், அவன் திரும்பி ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், நான் எந்த பட்டணத்துக்கு போட்டோம் ஆண்டவரே? எனக்கு அன்புக்குரியவர்களே, நம்முடைய மனது, அவனுடைய யோசனை என்ன சொல்லுது? ஏதாவது ஒரு பட்டணத்துக்கு போலாம். ஆனா அப்படிதான் நினைச்சு சிக்லாக்கு போயிட்டான், நல்லா வாங்கி கட்டிக்கிட்டான். இப்ப ஆண்டவர் கேட்கிறான், ஏதாவது ஒரு பட்டணத்துக்கு போட்டுமான்னு கேட்கிறான். அப்ப ஆண்டவர் போன்னு சொல்றாரு. உடல்ல எந்த பட்டணத்துக்கு போட்ட ஆண்டவர்? யூ டெல் மீ. அப்போ எப்ரோனுக்கு போ என்று சொல்றேன். அல்லேலூயா சொல்லுமா? இப்படிதான் நம்முடைய பலனை நாம் அதிகரித்துக் கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா சொல்லுமா? அனலூட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கும். You should have a live contact with your God. அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவரோடு கூட நம்ம கான்டாக்ட் எப்பொழுதும் வச்சுக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எந்த சிச்சுவேஷனுக்கும் உங்க மனசு எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்து சொல்லும் பிரியமானவர்களே. ஆனால் அத்தனை காரியத்திலே, அத்தனை ஆல்டர்னேட்டிவ்லையும் கர்த்தர் சொல்லுகிறது தான் நீ ஜெயம் கொள்ளுகிற ஜெயத்தை கொடுக்கும். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும். எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த அன்புன்றது ஒரு முக்கியமான ஒரு அங்கமா இருக்கணும் நம்முடைய வாழ்க்கை. நம்மகிட்ட இருக்கிற அன்பு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது என்ன அன்பு? விடிய விடிய ராமாயணம் கேட்கிறீங்கப்பா. நம்மகிட்ட இருக்கிற அன்பு என்ன? சுவாப மாய அன்பு. அதெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. சுவாப அன்பு. ஒரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் ஆண்டவர் கொடுத்த ஒரு சுவாப அன்பு. அம்மா மகளை நேசிக்கணும், மகா மனைவி, கணவன் துராகிருதனா இருந்தாலும் நேசிக்கணும். ஐயா மாருங்க, மனைவி பலவீனமான பாண்டமா இருந்தாலும் அன்பு செலுத்தணும். எனக்கு அன்புக்குரியவர்களே, நம்மிடத்துல இருக்கிற இந்த சுவாப அன்பு, அவன் நல்லா நம்மகிட்ட பேசிட்டு இருக்க வரைக்கும் அவன் மேல அன்பு இருக்கும். அவ ஏதாவது கண்டிச்சு சொல்லிட்டு இன்னைக்கு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் கோவம் வந்துடும். அப்ப அந்த நம்முடைய சுவாபம் வெளியே வருது இல்ல. அப்போ நம்முடைய ஆவி சில வேளைக்கு தான், சில காரியங்களே தான் தாங்கும். பரிசுத்த ஆவி நமக்கு வேணும். அல்லேலூயா சொல்லுவோம். நம்முடைய சுவாப அன்பு ஒரு தூரம் தான் நம்மை கொண்டு போய் செல்லும். அல்லேலூயா சொல்லுவோமா? It can take you to some destination only, but our destination is heaven. நம்ம அந்த பரலோகத்துக்கு போகணும். அல்லேலூயா சொல்லுவோமா? It's a long way to go. அது பெரிய நெடும் பயணம். அப்போ அந்த இடத்துல மாத்திரம் போய் நின்று விடக்கூடாது, அதை தொடர்ந்து நம்ம போகணும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பரிசுத்த ஆவியின் மூலமாய் அவருடைய தேவனுடைய அன்பு உனக்குள்ளே ஊற்றப்படுகிறதா. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா என்னுடைய அன்பு ஒரு காரியத்தை தான் செய்யும், ரெண்டு காரியத்தை தான் செய்யும். ஒரு சில டிஸ்டன்ஸுக்கு தான் என்னை அழைத்து கொண்டு போகும், ஒரு சில காரியத்தை தான் செய்ய முடியும். பட் யூ திங்க் தட் இட் கேன் டூ எவ்ரிதிங் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க. அதுதான் வேதத்துக்கும் நம்முடைய அறிவுக்கும் உள்ள ஒரு பெரிய பிளவு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு இருக்கிற அந்த குருவி மூளையை வச்சுட்டு நம்ம எல்லாம் செஞ்சிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். என் ஆண்டவர் அவருடைய அன்பு, அங்கு வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியினால் அன்பு ஊற்றப்படுகிறதுன்னு சொல்லல,
சொல்லியிருக்கா? என்ன போட்டிருக்கு? பரிசுத்த ஆவியினாலே, ரோமருக்கு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம், பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்படுகிறது. கரந்தட்டி ஆண்டவர். பரிசுத்த ஆவி அன்பை ஊற்றுகிறது அல்ல, தேவனுடைய அன்பை ஊற்றுகிறது. அந்த தேவனிடத்தில் காணப்படுகிற அந்த அன்பு அதுதான் ஊற்றப்படுகிறதா. அல்லேலூயா சொல்லுமா. எனக்கு அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நீங்க வாசிங்க இந்த அன்பு 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. இந்த பயம் வேதனை உள்ளது, பூரண அன்புதான் பயத்தை புறம்பே தள்ளும். எனக்கு அன்புக்குரியவர்களே, பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வரும் பொழுது தேவனுடைய அன்பு என்ன பண்ணுது? ஊற்றப்படுகிறது. அந்த ஊற்றப்பட்ட தேவனுடைய அன்பு பூரண அன்பாக மாறினால்தான் பயங்களை புறம்பே தள்ள முடியுமா? அல்லேலூயா சொல்லுவோமா. இதை நல்லா புரிந்து கொள்ளணும். ஐ வாண்ட் யூ டு வெரி கேர்ஃபுல்லி லிசன். சோ அந்த பரிசுத்த ஆவி எனக்குள் இருக்கும் பொழுது தேவனுடைய அன்பு என்கிட்ட இருக்கு, அது பயத்தை புறம்பே தள்ளாது. பவுலுக்கு இருந்துச்சா இல்லையா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம்? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்புறம் ஏன் உள்ள பயங்கள்? ஏன் அந்த பயங்கள் அந்த அன்பு துரத்தல? அப்போ இந்த அன்பு பூரணப்படணும். அத பூரண அன்புன்னு தமிழ்ல சொல்லப்படுகிறது. ஆனா ஆங்கிலத்தில் வாசித்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a perfected love. அல்லேலூயா சொல்லுவோமா. அன்பு பூரணப்படுத்தப்படுகிறதா. அந்த பூரணப்படுத்தப்படுகிறது எப்படி என்று கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 23, 24 வாசித்தீங்கன்னா அங்கு ஆவியின் கனியை குறித்து சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா. இந்த அன்பு எப்படி பூரணப்படுகிறதா? அந்த அன்பு சந்தோஷத்தினால் பூரணப்படுகிறதா. அல்லேலூயா சொல்லுவோமா. அது சமாதானத்தினால் பூரணப்படுகிறதா. அல்லேலூயா சொல்லுவோமா. அது தொடர்ந்து ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு அது ஒவ்வொரு காரியத்திலையும் அது கொஞ்சம் கொஞ்சம் அட்டைன்ஸ் பெர்ஃபெக்ஷன். இச்சை அடக்கத்தினாலே அன்பு பூரணப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. விசுவாசம் அதனாலே பூரணப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா. இப்படி ஒவ்வொரு திவ்ய சுவாபங்களும் நமக்கு கொடுத்து இந்த அன்பை பூரணப்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா. அந்த பூரண அன்புதான் நம்முடைய பயங்களை புறம்பே தள்ளும். வெரி டிஃபிகல்ட். அதனால தான் நான் கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை தரித்திருக்கிறேன் என்று சொன்ன பவுலுக்குள்ளும் ஒரு பயம் இருந்துச்சு. அப்போ he also needed the love of God to be perfected in himself. அல்லேலூயா சொல்லுமா. அந்த அன்பு அவனுக்குள்ளே பூரணப்படும்படி ஒவ்வொரு நாளும் அவர் போராடினார். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா சொல்லுமா. அதுதான் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். ஒரு நாளும் at one day அந்த அன்பு பூரணப்படுகிறது நம்மளால சொல்ல முடியாது. அல்லேலூயா சொல்லுமா. அது ஒவ்வொன்றாய் நம்மை பூரணப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுமா. ஃபைனல் பூரணப்படுகிறது எப்ப தெரியுமா? ஆண்டவருடைய ரகசிய வருகையிலே. அல்லேலூயா சொல்லுமா. அவரோடு கூட நாம் எழுந்து போகும் பொழுது. அது வரைக்கும் நம்ம குறைபடுவர். அதனால் தான் அப்பப்போ பயம் வரும். நம்ம என்ன பண்ணணும்? அனலூட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கணும். எப்பவுமே இன்னைக்கு எனக்கு பூர்ண அன்பு கொடுத்துட்டாருன்னு வைங்களேன், அப்புறம் எதுக்கு அனல் ஊட்டி எழுப்பணும்? ஆண்டவருடைய ஞானத்தை உங்களால எடை போடவே முடியாது. He grants you the perfection of love by stage by stage by stage. அல்லேலூயா சொல்லுவோமா. ஒவ்வொரு சுவாபமும் நம்ம அது பூரணப்படுத்திக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா. ஆகையினால் தான் போராடி கொண்டே இருக்கிறோம். போராடணும். அங்கு வேதம் சொல்லுகிறது, நீங்க 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5-8 வசனம் வாசித்து பாத்தீங்கன்னா கூட அங்கு விசுவாசம் எப்பொழுது பூரணப்படுகிறதா கடைசியா 8வது வசனத்துல சொல்லுகிறது. அந்த கொஞ்சம் கொஞ்சமா அது பூரணப்படுமா அந்த விசுவாசம். எப்படி? முதல்ல தைரியம், அந்த தைரியத்தோடு கூட அதை கூட்டி வழங்கணுமா. இப்படி ஒவ்வொன்னா கூட்டி வழங்கி 8வது வசனத்துல சொல்லுது, the final perfection of your faith is completed by the love of God. அல்லேலூயா சொல்லுவோமா.
தேவனுடைய அன்பினால் தான் உன்னுடைய விசுவாசம் பூரணப்படுத்தப்படுகிறது. கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. So it is not a one day experience with God. It is not a one day experience of the anointing of the Holy Spirit. Every day you have to. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினால் நிரம்பப்படணும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அன்பு எனக்குள்ள ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுமா. ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? என்னுடைய இச்சை அடக்கத்தை நான் என்ன பண்ணணும்? ஆண்டவர் மேல வச்சிருக்கிற இந்த விசுவாசத்தை என்ன பண்ணணும்? வர்த்திக்க பண்ணணும். அல்லேலூயா சொல்லுமா. நான் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண என்னுடைய அன்பு எனக்குள்ள இருக்கிற தேவனுடைய அன்பு என்ன பண்ணும்? பூரணப்படும். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால் தன் வேதம் சொல்லுகிறது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் சொன்ன ரொம்ப ஈஸி லிவிங். ஆனா ஈஸி கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் அன் ஈஸி லிவிங். பூரண அன்பு, அந்த பூரண அன்பை பெற்றுக்கொள்ளதான் 35 வருஷம் அந்த இடத்துல வரும். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ். அல்லேலூயா சொல்லுமா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய ரஃப் எட்ஜஸ் ஆர் பீயிங் ஸ்மூத்தன்ட். அல்லேலூயா சொல்லுமா. நம்மிடத்துல காணப்படுகிற சில குறைவுகள் என்ன பண்ணப்படுது? they are chiseled out. every time நீங்க ஆண்டவருடைய பாதத்துல வந்து நீங்க அபிஷேகத்துல நிரப்பப்படும் ஒவ்வொரு நிமிஷத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் உங்களிடத்துல இருக்கிற அந்த ரஃப் எட்ஜஸ் என்ன ஆகுது? ஸ்மூத்தன் ஆகிட்டே இருக்கு. பட் யூ do not want your rough edges to be smoothened. அதான் இந்த உலகத்தின் அனுபவம் இன்னைக்கு. Why should I smoothen my rough surface? Let it be I will go to heaven with my rough surface. No, sir. முடியாது. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்புக்குரியவர்களே, தெளிந்த புத்தி ஒரு சம்பவத்தை நீங்க வாசிங்க. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 25 32. நான் ஒரே சின்ன காரியத்தை சொல்லிட்டு நம்ம கொஞ்ச நேரம் அபிஷேகத்துல நிரப்பப்படும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். அங்கு கடல் கொந்தளிக்கிறது. சீஷர்கள் எல்லாம் பயப்படுறாங்க. இயேசு மலையிலே ஜெபித்துக் கொண்டிருந்தவர் இந்த கடலிலே இறங்கி வருகிறார், நடந்து வருகிறார். அப்பொழுது பேதுரு தூர பார்த்து முதல்ல அவர் ஆண்டவர் நினைக்கல, ஆவேசம் என்று சொல்லுகிறான். ஆனாலும் நான் தான் பயப்படாதிருங்கள்னு சொன்ன அந்த கர்த்தருடைய சத்தம் உனக்கு கேட்குது. அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. உங்களுடைய பார்வை சில வேளைகளிலே உங்களை தவறாக புரிந்து கொள்ள செல்லும். ஆனால் அவருடைய சத்தத்தை கேட்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. நம்முடைய தரிசனங்கள், நம்முடைய சொப்பனங்கள் ஒருவேளை நம்மை திசை திருப்பக்கூடும். அல்லேலூயா சொல்லுவோமா. இயேசு வர்றாரு, அவரை பார்த்துட்டு ஆவேசம்னு சொல்றான். என்னாச்சு அவன் கண்ணுக்கு? அப்போ நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. அதனால தான் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நல்லா கவனிக்க. அப்போ நம்முடைய கண்களின் காட்சி கூட நம்பாதபடிக்கு அவருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு கிருபை வரத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுவோம். அது வரம் என்று நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய சத்தத்தை கேட்கணும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தான், பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல். அப்பொழுது பேதுரு சொல்றான், ஆண்டவரே நீரேயானால் நான் வரும்படி எனக்கு கட்டளை கொள்ளும், வா என்று சொல்லுகிறான். அவன் கொந்தளிக்கிற கடலிலே அவன் நடந்து போகிறான். அப்பொழுது பூரணப்படல. அவனுக்கு என்ன வந்துச்சு? கொஞ்சம் அங்கு வேதம் சொல்லுது 30ஆம் வசனம் 31ஆவது வசனத்தை வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்க. அவன் பயந்து முழுகிறான் என்று வேதம் சொல்லுது. ஆனால் ஆண்டவர் அவனுடைய பயத்திற்கு ஒரு காரணத்தை சொல்லுகிறார். என்ன காரணம்? நீ ஏன் சந்தேகப்பட்ட? அப்போ இந்த சந்தேகம் பயத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. இது என்ன வந்துச்சோ தெரியல, பயம் வந்துருச்சு நமக்கு. யூ ஹேவ் அ ஃபியர், ஒரு கலக்கமோ ஒரு குழப்பமோ ஒரு ஆன்சைட்டியோ நம்மளுக்கு வந்துருச்சு.
ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர் பயமுள்ள ஆவியை கொடுக்கலதான், அன்பை தான் கொடுத்திருக்கிறார், பயமில்லாத ஆவியை தான் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் எனக்குள்ள என்ன வந்துருது? ஒரு குழப்பம் வந்துருது. அப்போ அந்த குழப்பத்துல நம்மளுக்கு ஒரு தெளிந்த புத்தி என்ன? ஆண்டவரே ரட்சியும் என்று சொல்லுகிறது தான் தெளிந்த புத்தி. அல்லேலூயா சொல்லுவோமா? கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? It did not go anywhere. எங்கேயும் போகல. அவன் முழுங்கி போகும்போது அவனுடைய தெளிந்த புத்தி என்ன சொல்லுது? அவரை நோக்கி கூப்பிட சொல்லுது. அல்லேலூயா சொல்லுவோமா? That is the sound mind. அதுதான் தெளிந்த புத்தி. அவரிடத்தில் போகிறது தான் தெளிந்த புத்தி. அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த உலகத்தை நாடி போகிறது தெளிந்த புத்தி இல்ல. நான் ஆலோசனை கேட்கிறதுக்கு என்ற பாஸ்ட போறதுக்கு தெளிந்த புத்தி இல்ல. அது தெளிந்த புத்தி இல்ல. இந்த உலகத்தின் அனுபவங்களை நாடி செல்வது தெளிந்த புத்தி அல்ல. தெளிந்த புத்தி யாரு? என்னது? ஆண்டவரே என்னை ரட்சியும். அதுதான் தெளிந்த புத்தி. அதைத்தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்றீங்க? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? இல்ல, நாங்க அனுபவத்தை நாடிதான் போவோம். போய் பாருங்க, போய் பாருங்க. ஏன்னா இந்த காலத்துல என்ன பண்ணணும்னா, சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. போய் பட்டாதான் இந்த உலகம் அப்படி. உலகம் அப்படி. 35 ஆண்டுகளாக ஆண்டவரோடு கூட நடந்து வருகிற அனுபவத்திலே நான் பேசுகிறேன். என்னுடைய அனுபவத்தின் ரீதியாய் நான் இன்றைக்கும் ஒரு காரியத்தை நான் என்ன பண்றதில்லை, முடிவு செய்கிறது. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக கூட என்னுடைய அனுபவத்தின் ரீதியால் சில காரியங்களை முடிவு செய்தேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் இப்பொழுது நான் அதை செய்ய மறுக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? I am getting refined. At this age I am getting refined. இது ஒவ்வொருவருடைய அனுபவமாக இருக்கு. ஏன்னா perfection will not come to anyone. It's a process. It's a process. நான் நினைச்சிட்டேன், இவ்வளவு நாள் ஆண்டவரோடு கூட இருந்தோமே, அப்போ நான் நினைக்கிறதெல்லாம் ஆண்டவருடைய சித்தமா தான் இருக்கும். இல்ல, அப்படிதான் நினைக்கிறோம். இத்தனை நாள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறேனே, இப்போ கேட்கிற சத்தம் எல்லாம் என்னது? யாருடைய சத்தம்? ஆட்டுக்குட்டியானவருடைய சத்தம் நினைக்கிறோம். ஆட்டுக்குட்டி வேஷம் போட்டு வருகிறவனுடைய சத்தம்னு நம்ம அறியறது இல்லை. 13 அதிகாரம் வெளிப்படுத்தல பூமியிலிருந்து ஒரு ஆட்டுக்குட்டி மேலே ஏறி போகுமா. 2 கொம்பு இருக்குன்னு போட்டிருக்கு. இந்த உலகத்தின் காரியங்கள் அது போய் அற்புதம்லாம் செய்யும். வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வருமா? நீங்க அது வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. அது பெரிய அற்புதங்கள் எல்லாம் செய்யுமா? இல்ல. இந்த அனுபவங்கள் சில வேளைக்கு நம்ம நினைக்கிறது அற்புதங்களை காண்பிக்கும், அற்புதங்களை செய்யும். ஆனா தெளிந்த புத்தி என்ன தெரியுமா? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறது. உம்முடைய சத்தம், உம்முடைய சத்தம். யூ கேன் நெவர் மிஸ் ஹிஸ் வாய்ஸ். நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரே ஒரு காரியத்துக்காக நான் உங்களுக்கு நீங்க கர்த்தருடைய சத்தத்தை புரிந்து கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும். நீங்க அமைதியா இருங்க. நான் நேற்று ஒரு இடத்துல ஜெபிக்கும் பொழுது என் மனைவி பேசினாலும் நான் அந்த இடத்துல ஜெபித்தேன். அப்பொழுது அவங்கள்ட்ட பரிந்து அப்பா அவங்கள்ட்ட கேட்ட ஒரே காரணம் தான் சொன்னேன். அவங்கள்ட்ட ஒரே காரியம் தான் கேட்டேன். 5 நிமிஷமாவது அமைதியா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா சொல்லுவோம். நான் மணிக்கணக்காக அமர்ந்திருக்கணும்னு நான் சொல்லல. உங்களுடைய பிஸி லைஃப்ல ஒரு 5 நிமிஷம் அமைதியா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும். அல்லேலூயா சொல்லுவோம். He knows your limitation. He knows your limitation. அதுக்கு மேல உங்களால அமைதியாய் உட்கார்ந்து இருக்க முடியாது. ஏன்னா ஓடணும், ஆபீஸ்க்கு ஓடணும், காலையிலே எந்திரிச்சு ஓடணும். பிள்ளைங்களுக்கு இதை செய்யணும், அதை செய்யணும், பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், அதை பண்ணணும், அதை பண்ணணும், அங்க திரும்பி வருங்க, இதை செய்யணும், அதை செய்யணும், ஓடிக்கொண்டே இருக்கிறோம் இந்த நாட்கள்ல.
அப்படிப்பட்ட நேரத்திலும் கூட 5 நிமிஷம் அமைதியாயிருங்க. முழங்கல் படி.